பாம்பு இருக்குல்ல, பாம்பு, அதனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோயேன். கடுமையா சொல்றேனா? அப்படிதான் சொல்வேன். பாம்பு கொத்தும். அது இந்த ரூம்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல, இந்த காலேஜுக்கும் வீட்டுக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பையும் சேர்த்து தான் சொல்றேன். பாம்போட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா கொத்தும். கொத்திட்ட, கொத்து வாங்கிட்ட, கடிச்சிருச்சு. டோன்ட் சேஸ் த ஸ்னேக், ட்ரீட் த வெனம். கடிச்சிட்டதுனால ஏறிட்டு இருக்கிற விஷத்தை பத்தி கவலைப்படு, பாம்பு பின்னால ஓடாத. பாம்பு தெரிஞ்சு போச்சுல, அது என்ன நீயா படமா? ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே வந்து மறுபடியும் கொத்தன இடத்துல இருந்து விஷத்தை உருவுறதுக்கு. அது பாம்புன்னா பாம்பு. யூ cannot seek the justice from snakes. Snake is a snake. என்ன மேடம் சொல்றீங்க? நான் எப்படி மேடம் நான் வெனம ட்ரீட் பண்றது? பிளாக் த நம்பர். இன்ஸ்டால இருந்து வெளில வந்துரு, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை மாத்திடு. நீ எங்க இருக்கிறங்கிற ட்ரேஸ் கூட கிடைக்க கூடாது. நான் ஒண்ணு சொல்றேன், உன்னை கொத்திட்டு போயிட்டாங்கல்ல, இன்னைக்கு சொல்றேன், அம்மா சொல்றேன், மனசுல வச்சுக்கோ. யார் கொத்திட்டு போனாலும் அவர்களை பற்றி கவலைப்படாமல் அவர்களால் நீ அடைந்த பாதிப்பை மட்டும் சரி செய்து கொண்டே வா. ஒரு நாள் வரும், இவளை போய் மிஸ் பண்ணிட்டோமேடா என்று உட்கார்ந்து அழற அளவுக்கு நீ அவர்களை நிறுத்துவாய். இது உனக்கு வந்து சேரும். யார் உன்னை பாதிப்பு தந்தார்களோ அவர்களுக்கு முன்னால் அழுது புலம்பாதே. ஏன் தெரியுமா? அதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டு. அதுதான் அவர்களுக்கு நீ தருகின்ற பதில். காட்டு, வாழ்ந்து காட்டுங்கிற. நான் அதனால்தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை, நான் என்னுடைய பாரதியாருடைய பாடல்ல ஒரு வார்த்தை எப்பவுமே சொல்வேனா, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் விழுவேன் என்று நினைத்தாயோ? பார்ப்பா, சமூகம் நம்மளை கீழே போட்டுச்சுன்னு வச்சுக்கேன். நான் ஒத்துக்கலையே. நான் ஒத்துக்கிட்டா தானே. அதான் நீ 10 பாயிண்ட் கொடுக்குறீ எனக்கு. 1 2 3 4 5 எவ்வளவு வாய்ப்பு கொடுக்குது. பாக்ஸிங் பார்த்திருக்கியா? கீழே விழுந்த உடனே ரெஃபரி வந்து சொல்வார் 1 2 3 4 5 10 சொன்னதுக்கு அப்புறம் விழுந்து கிடந்தாதான் விழுவதல்ல வீழ்ச்சி. என் குழந்தையை எழ மறுப்பதுதான் வீழ்ச்சி. விழும் பொழுதெல்லாம் எழு. எங்கெல்லாம் விழுறியோ, ஃபெயில் ஆயிட்டியா, உடனே பாஸ் பண்ணு, கிளியர் பண்ணு, உடனே கிளியர் பண்ணு. சேர்த்து வச்சுக்காத, அக்யூமுலேட் பண்ணாத, கிளியர் பண்ணு, கிளியர் பண்ணு. என்ன வேணாலும் கலாட்டா பண்ணு, படிப்பை மட்டும் விட்டுறாத. ஏன் தெரியுமா? உன் கலாட்டா, உன் சிரிப்பு, உன் கேங்கு இதெல்லாம் உன் கூட வராது. உன் சர்டிபிகேட் தான் உன் கூட வரும். மானத்தோட வாழணும்னா சர்டிபிகேட் முக்கியம், கல்வி முக்கியம். கிராப் தட் சர்டிபிகேட் ஃப்ரம் த ஹையஸ்ட் லெவல். இங்க பாரு, நான் அம்மா இன்னொரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போறேன். நான் 10th 58% மேடம். இன்னைக்கு கூட மேடம் வைஸ் சான்சலருக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா கேட்கறாங்க? எஸ்எஸ்எல்சி தான் கேட்கறாங்க, 10th தான் சார் கேட்கறாங்க. செகண்ட் கிளாஸ்க்கு போடுறேன் மேடம் நானு. ஆனா எங்க தெரியுமா நான் ஜெயிச்சேன் குழந்தைகளை? 10th ஸ்டாண்டர்ட்ல 58 தான். ஆனா யூனிவர்சிட்டியில வெளியில வரும்போது எம்ஏல யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் நான். ஹேவ் ப்ராக்ரஸ், ஹேவ் ப்ராக்ரஸ். 10th இருந்து +2 அதிகமா இருக்கணும், +2 இருந்து BA BSc BCom அதிகமா இருக்கணும். அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போ. மேற்படிப்பு படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா 55%க்கு மேல வாங்கிடு. இல்லைன்னா MA MCom MSc நாட் எலிஜிபிள். நீ 55% தாண்டி ஆகணும். பாஸ் பண்ணா போதும், பாஸ் பண்ணா போதும் கிடையாது. ஹிட் த புல்சை. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா மிகப்பெரிய சுதந்திரம் என் குழந்தைய பொருளாதார சுதந்திரம். பொருளாதார சுதந்திரத்தை நீ கையில் எடுக்க வேண்டும் என்றால் உன்னுடைய டிகிரி மிக மிக முக்கியம். இந்த வயசுல அந்த டிகிரி வாங்க முடியாம எது இருந்தாலும் அதை அப்புறம் எடுத்து வை. அப்படி எடுத்து வை அந்த பக்கம், அப்புறம் பேசிக்கலாம். ஏய் எங்க போன, என்ன பண்ற, என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற, இன்னைக்கு ஏன் என்கிட்ட நீ பேசல, நீ ஆன்லைன்ல தானே இருந்த, ஏ எக்ஸாம் போயிட்டு இருக்கு, கம்முன்னு இரு, அப்புறமா பேசுறேன், அடுத்த மாசம் தான் பேசுவேன், ஓ சொல்லு. அப்படி போன்னு சொன்னா போயிடும்னா போட்டோம். அது எதுக்கு நமக்கு? என் வாழ்க்கை சூதாடுகின்ற எதுவும் எனக்கு எதற்கு? எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்து இருக்கிறீங்க தோத்துட்டு போறதுக்கா குழந்தைகளை? நான் ஒன்னும் அப்படியே கேக் வாக்ல வந்த பெண் இல்ல. நான் ஸ்கிராச்ல இருந்து வளர்ந்தவ. அதனால எனக்கு உன் மொழி புரிகிறது. நீ என்ன வந்து நான் உன்னை ஜாலியா சிரிக்க வைக்கிறதுக்காக நான் வந்த உடனே கைத்தட்டல. வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நான் சொல்றேன், அது உனக்கு பிடிச்சிருக்கு, நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது ஏதோ ஒண்ணு நீ சாதிக்கலாம்னு நீ நம்புற. அந்த கைத்தட்டல் தான் எனக்கு என் இறைவனுக்கு நன்றி.
ஏன் தெரியுமா? நான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி மக்களை சம்பாதிக்கவில்லை, அவர்களை விழிப்புணர்வு செய்ய வைத்து நான் என் புகழையும் என் செல்வாக்கையும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன். நீ விழித்தெழு என்கிறேன் நான். ஏதோ ஒரு இடத்துல உன்னை நீயே போட்டு அமுக்கிட்டு இருக்கிறியா பாரு, இதுவும் கடந்து போகும். 19 ரூபாங்க. நான் ஸ்கூட்டர் வாங்கும்போது பெட்ரோல் விலை 17 ரூபாய் தாங்க இருக்கும், 2 ரூபாய் இருக்காது சார். 1/2 லிட்டர் போடுங்கன்னு கேட்கறதுக்கு வைக்கும். நடந்து போவேன் சார். உங்களுக்கு சொல்லட்டுமா, பணம் பெரிய விஷயமே இல்லை குழந்தைகளை. நான் போனதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட கேட்டுப்பார் 1 ஹவருக்கு என்னுடைய ஃபீஸ் என்னன்னு. 19 ரூபாய் பெட்ரோல் போடுறதுக்கு இல்லாம TVS 58 நடத்தி கூட்டிட்டு போனா இன்னைக்கு டிமாண்ட் பண்றேன்னா என்ன விஷயம் தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான், செல்வம் இருக்குல்ல, அது லக்ஷ்மி. அது தாமரையில இப்படி உட்காந்துருப்பாங்க அந்த அம்மா. சரஸ்வதி இருக்காங்கல்ல, அவங்களும் வெள்ளை தாமரையில உட்காந்துருப்பாங்க, ஆனா கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பாங்க. லக்ஷ்மிக்கும் சரஸ்வதிக்கும் இவ்வளவுதான் வித்தியாசம். லக்ஷ்மிக்கு யார் காசு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு காசு இருக்கின்ற இடத்தில் மட்டும்தான் செல்வாக்கு, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எங்க போனாலும் வாழ்ந்துடலாம். நான் அந்த பரிசு வச்சிருக்கேன்ல கையில, அது போதும் எனக்கு. என் உழைப்பால், என் உழைப்பினால் நான் சம்பாதிக்க. நீ உழைச்சி சம்பாதி. நீ ஒரு 20,000 ரூபாய் மாசத்துக்கு உனக்கு ஒரு கம்பெனி தரணும், 40,000 ரூபாய் தரணும் நீ எதிர்பார்க்கிறனா, அந்த கம்பெனிக்கு நீ அந்த மாசத்துக்கு 4 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்தாதான் 40,000 ரூபாய் உனக்கு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அறிவை சேர்த்துக் கொள்வதற்காகத்தான் இந்த 3 ஆண்டுகள். இது அப்படியே என்டர்டெயின்மெண்ட்ல கழிச்சிடாத. ஏன்னா இப்ப ஃபைனல் இயர் படிக்கிற பிள்ளைங்க யாராவது இருக்கீங்களாப்பா? ஐயோ பாவமே, எல்லாம் போயிடும்ல மேடம். அவ்வளவுதான், மே மாசத்தோட உனக்கு ஒன்னும் எம்ஏ ஜாயின் பண்ணிட்டு அப்படியே. எத்தனை பேருக்கு கிடைக்கும்? எவ்வளவு வச்சிருக்காங்க இவங்க எம்ஏ? எல்லாரும் கிடைச்சிருமா? கிடைக்கணும்னு முடிவு பண்றவன் பார், வீரியமுள்ள விதையாரு. உன் மீது மழை துளி படட்டும். மழை துளி படவில்லையா? மழை துளி படும் இடத்திற்கு நகர்ந்து போ. குவாலிபிகேஷனோட போ. குவாலிபிகேஷனோட போறதுக்கு உனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? ரிக்ரெட் இருக்குல்ல, ரிக்ரெட். அது ரிக்ரெட் ஆகாம ஃபர்ஸ்ட் இயர்லயே சொல்றேன், ரிக்ரெட் பண்ணாம இருக்கணும்னா இந்த வாழ்க்கையை இந்த வரும் நாட்கள்ல கவனமாக வாழ்க்கையை சேர்த்து வைத்துக்கொள். வாழ்க்கையில் யார் சேமிப்பு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் செலவு செய்வதற்கு தகுதி படைத்தவர்கள். அந்த சேமிப்பு என்பது இதோ உன் காலத்தில் உனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த குழந்தைகளுக்கு சேமிப்பு இருந்தால் அவர்கள் ஜெயிச்சிடலாம். வச்சிருக்கீங்களா? மார்க் ஷீட்ல வச்சிருக்கீங்களா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னை செலுத்த வேண்டும் என்றால் நீ சில சேமிப்புகளை வைத்திரு. அந்த சேமிப்பு என்பது இப்பொழுது உன் கல்வி மட்டும்தான். குழந்தைகள், கல்வியை எடுத்துக்கொள், சமூகத்தை சரியாக பார்.